நாமக்கல்லைச் சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி வந்த கல்லூரி பேருந்து சின்னப்பம்பட்டி அருகே வந்தபோது சாலையில் இருந்து விலகி மின் கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மாணவ மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஆத்தூர் கோட்டை பகுதியில் காய நிர்மல்லேஸ்வரர் கோவில் உள்ளது. கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி முன்னிட்டு இன்று சிறப்பு யாகம் நடைபெற்றது. பின்னர் காலபைரவர் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பழங்குடியினர் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரம் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பெத்தநாயக்கன்பாளையம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கல்வராயன் மலைப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியினர் 300 குடும்பத்தினருக்கு 1,05,00,000 மதிப்பீட்டில் கறவை மாடுகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வழங்கினார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து அதனை கொண்டாடும் விதமாக வாழப்பாடியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் நினைவு தினத்தை முன்னிட்டு பூலாவரியில் உள்ள அவரது நினைவிடத்தில் சேலம் மத்திய மாவட்ட செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், கட்சி பிரமுகர்கள் மரியாதை செலுத்தினர். சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகிழா காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மகிழா காங்கிரஸ் பொறுப்பாளரும் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பேத்தியுமான கமலிகா காமராஜ் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். சேலம் மாநகராட்சி குச்சிப்பாளையம் பகுதியில் தார்ச்சாலைகள் அமைப்பதற்காக சாலைகள் தோண்டப்பட்டு குண்டம் குழியுமாக உள்ளது. ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு இன்னும் சாலை அமைக்கப்படாமல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். வாகனத்தில் செல்வோர் கீழே விழுந்து விபத்தில் சிக்குகிறார்கள். எனவே அந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்றும் தாமதமானால் ஒப்பந்ததாரரின் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் குச்சிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சம்பத் என்பவர் சாலை விபத்தில் படுகாயம் அடைந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி மூளைசாவு அடைந்த அவரது உடல் உறுப்புகளை தானம் அளிக்க உறவினர்கள் முன்வந்தனர். அதன்படி அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. பின்னர் அவரது உடலுக்கு அரசு உத்தரவின்படி அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. தளவாய்ப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கலந்து கொண்டார்.